ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம அழகான ஒரு பட்ஜெட்டில் அண்ட் டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அழகான வீடு, லக்ஸூரியான வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வருது. எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் இடையில சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் நான் ஒரு டைம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ இதுதான் அந்த போர்ட்டிகோ பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.25 சென்ட்டில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, முன்னாடி கார் பார்க்கிங் இடம் விட்டு பின்னாடி எவ்வளோ அழகான ஸ்பேஸ் கொடுத்து கட்டணுமோ கட்டியிருக்காங்க. ஸோ மெயின் டோரு பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் பாதி ஒர்க்கில் நின்றுட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அதுக்கு முன்னாடியே தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சு பாத்ரூம், கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் இது 2 BHK ஹவுஸ். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் கிளியராக. ஸோ இந்த இடத்துல பூஜை ரூம் வச்சு செட் பண்ணிவிட்டு சும்மா அழகாக கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணோம்னா செம்ம அழகாக நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்குள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நீட்டான ஒரு கலரில் கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி செம்ம அழகாக லுக்கில் கொடுத்தோம்னா வேறு லெவலில் இந்த கிச்சன் இருக்கும். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க. ஸோ இது நான் புகழ்ந்து சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, நம்ம ஒரு வீட்டை பார்த்தாலே சொல்லிடுவோம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு பழைய வீடு பார்க்குறதுக்கும் ஒரு புது வீடு பார்க்குறதுக்கும் ஒரு லக்ஸுரியான ஹவுஸ் பார்க்கறதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கும். இது லக்ஸுரியான ஹவுஸ். வாங்க மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்பியெல்லாம் கொடுத்து அழகாக இந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு பூச்செடி ஃபோட்டோ வச்சோம்னா அழகாக செம்ம லுக்காக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அழகான லுக்கில் ஒரு ஒரு ஹால், சின்ன ஹால் மாதிரி இருக்குது. ஸோ மேலே ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அந்த பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான லுக்கில் அழகாகவே செம்ம அழகாக இருக்குது இந்த பெட்ரூமு. அண்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டோர் கேஸ் மாதிரி இடத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருள் போட்டு வச்சுக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்டு வச்சு ஒரு நீட்டான லுக்கில் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் மேலே இருக்க பெட்ரூம் அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோர்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க டோருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா இந்த பிவிஎஸ் டோர் அந்த மாதிரி தான் விண்டோஸ் தான் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இரும்பில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டோராக கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்கமிங் க்ரோத்தில் வாங்குறதுக்கு இந்த செம்ம அழகான ஒரு இடம். ஸோ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லாமே வீடுலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேட்டுக்கு இந்த உங்கள் கோட் பண்ணியிருக்க ரேட்டுக்கு வாங்குறது ரொம்பவே கஷ்டமானது. நீங்கள் வீடு சுற்றி முற்றி பார்த்துருக்கீங்க, எல்லாமே காலி சைடு தான், எல்லாம் புக்கிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமாக புக் பண்ணால் மட்டுமே இதை வாங்குறதுக்கான ஸ்பெஷல் நம்மளால முடியும். ஸோ மேலே போய் காட்டுறேன் வாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி டேங்க், உப்பு தண்ணி டேங்க் ரெண்டுமே வச்சிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ நான் ஏன் மேலேருந்து காட்டுறேன்னா சுற்றி முற்றி உங்களுக்கு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்கமிங்கில் எவ்வளோ பில்டிங்ஸ் இங்கே வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தான் புரியும். ஸோ இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 43 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருகூரில் தான் இந்த வீடு லேண்ட் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது ப்ரோ, அப்படி ஒருவேளை விற்றுருவீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் இடத்துல நம்ம ஏர்போர்ட் லேண்ட் நம்ம சேல்ஸ் பண்ண போனோம் அப்படின்னு நினச்சாலே அவங்க புக் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் அப்கமிங்கில் வரேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் அந்த அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போனாலுமே ஏர்போர்ட் சைடு நம்ம எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. எந்த ஒரு லேண்டையுமே நம்ம பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த முழுக்கான வீடியோ. இப்போ இந்த சைடு யார் குதிச்சு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இரும்பு கொடுத்து செம்ம அழகாக ஒரு உள்ள இன்சைட் லாக் கொடுத்து பயங்கரமாக இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவர்கள் தாராளமாக கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். நிறைய இந்த மாதிரி வீடியோக்கு அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.